கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் என்னாகமம் 31 அதிகாரம் 30 இஸ்ரவேல் புத்திரரின் பாதி பங்கிலோ மனிதரிலும் மாடுகள், கழுதைகள், ஆடுகளாகிய சகலவித மிருகங்களிலும் 50% வீதமாய் வாங்கி அவைகளை கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் காவலை காக்கும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும் என்றார். உலக பிரகாரமாக வேலை ஸ்தலங்களிலே, அதிகாரங்களிலே கட்டளையிடும் பதவிகள், உதாரணமாக மேனேஜர், எஜமான், முதல்வர், பிரதமர் என்ற வகையும், கட்டளைகளை பெற்று வேலை செய்யும் பதவிகள், உதாரணமாக பியூன், எடுபிடி, சமையல்காரர், காவலாளி என்ற வகையும் உண்டு. உலகம் முழுவதும் இப்படி 2 வகையினரை காணலாம். இந்த 2 வகை பதவிகளிலும் மிகவும் மேன்மையானவைகளாக, மதிப்பு மரியாதை உள்ளவைகளாக முதல் வகை பதவியும், கீழ்த்தரமானதாக அசட்டை பண்ணப்படுபவைகளாக, கவனிப்பாரற்ற பதவிகளாக, மேன்மை மற்றும் கனமில்லாத பதவிகளாக 2ஆம் வகை பதவிகளும் உள்ளது. உலகமே அசட்டை செய்யும் பதவி இது. பரிசுத்த வேதாகமம் இப்படிப்பட்ட கடைநிலை ஊழியரை கனம் பண்ணும்படி அறிவுறுத்துகிறது. ஒரு குறிப்பிட்ட நிர்வாகத்தின் கீழே இயங்கி வரும் கல்லூரி ஒன்றினில் நானும் என்னோடு வந்த ஒரு மூத்த பேராசிரியரும் காரில் நுழைந்தோம். காவலாளி வணக்கம் கூறினார். வாகனத்தின் முன்னிருக்கையில் அமர்ந்திருந்த நான் பதில் வணக்கம் கூறினேன். காரை இயக்கிய மூத்த பேராசிரியர் அவருக்கு வணக்கம் கூறவில்லை. மாறாக என்னை கடிந்து கொண்டார். கடைநிலை ஊழியருக்கெல்லாம் நாம் மதிப்பு கொடுத்து வணக்கம் செலுத்தக்கூடாது, அப்படி செய்தால் அவர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்று சொன்னார். பதிலுக்கு நான் அவரிடம் இவ்வாறு சொன்னேன்: அவர் கடைநிலை ஊழியராக கொஞ்சம் சம்பாதிக்கலாம் அந்த நபர், ஆனால் அவருக்குள் விலையேற பெற்ற ஆத்மா இருக்கிறது. தேவனுடைய பார்வையில் அவரும் விலையேற பெற்றவர், அவர் கனத்துக்குரியவரே. தொடர்ந்து நான் இவ்வகை ஊழியர்களுக்கு மரியாதை அளிக்கத்தான் செய்வேன் என்று கூறினேன். தேவன் அழியாமை உள்ளவர், பரிசுத்தர், சுபாவத்தின்படி தேவனானவர், அவர் உயர்ந்தவர். ஆயினும் புழுவை போன்ற சாம்பலுக்கும் தூளுக்கும் ஒப்பாகிய மண்ணான நம்மை நேசித்து கனம் பண்ணுகிறார், அன்பு செலுத்துகிறார். அவருடைய பார்வையில் நாம் கடைக்கோடியானவர்கள். ஆனாலும் இயேசு நம்மை நேசிக்கிறார். அதே போல நாமும் கடைநிலை ஊழியரை கனம் பண்ணுவோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, கடைநிலை ஊழியரையும் கனம் பண்ண எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய, எங்கள் எல்லாரையும் சுகபலன் தந்து பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.